பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரைகூடிக் கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். அனைவருக்கும் வணக்கம். இன்று ரஷ்ய அறிஞர்களின் பார்வையில் பாரதியின் தாக்கத்தை குறித்து காண்போம். ஆங்கில மகாகவி ஷெல்லியை பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை என்று இலக்கியவாதிகள் சொல்வார்கள். இளம் வயதிலேயே பாரதி ஷெல்லி கவிதையை படித்துணர்ந்து தன்னை ஷெல்லிதாசன் என்று குறிப்பிடுகிறார். ரஷ்ய புரட்சியை பற்றி அறிந்த பாரதி அதற்கு தனது பேராதரவை தெரிவித்து அதை வரவேற்று புதிய ருஷ்யா என்று தனது கவிதையில் தெரிவித்து இனி உலக நாடுகளின் அடிமை சங்கிலியை உடைத்தெறிய வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை முதலில் உலகுக்கு பறைசாற்றினான். பாரதி நூற்றாண்டை ஒட்டி சோவியத் அறிஞர்கள் ஷெலிஷேவ், ஆந்த்ரனேவ், மகராங்கோ, பூர்னிகா, புச்கீனா, ருதின், துப்யான்ஸ்கி, ஸ்மிர்னேவா போன்றவர்கள் பாரதியை பற்றி கட்டுரைகள் எழுதி அதை புத்தகமாக சோவியத் நாடு பத்திரிகை வெளியிட்டது. அதன் சாரமே இந்த காணொளி காட்சி. இருபதாம் நூற்றாண்டின் முதல் 20 ஆண்டுகளில் தமிழ் இலக்கியத்தில் ஓர் புரட்சியே நிகழ்ந்தது. புதிய வடிவங்களையும் புதிய உள்ளடக்கங்களையும் கொண்ட திட்டவட்டமான மாற்றம் தொடங்கியது. இது பாரதியின் கவிதையிலேயே முற்றிலும் புலப்பட்டது. அவரது கவிதையின் நடை, ஜனரஞ்சகமான கருத்துகள், சர்வதேசியம், தேசபக்தி, சுதந்திரம், சமூக நீதி யாவும் அவரது பெயருடன் சம்பந்தப்பட்டதாகவே இருந்தது. பாரதிக்கு முன்பிருந்த தமிழ் கவிஞர்கள் பலரும் பக்தியை மட்டுமே பாடிச் சென்றனர். ஆனால் பாரதி தேசத்தின் பால் கொள்ளும் பக்தியை பற்றியே பாடினார். அப்படி அவர் பாடும்போது தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பிடவில்லை, இந்தியா முழுவதையும் குறித்தார். தமிழர்களும் இந்தியர்கள்தான், நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள்தான் என்பதை முதலில் பறைசாற்றியவர் பாரதியே. நாட்டின் ஒற்றுமையே அதன் துன்பங்களை போக்கும், வருங்கால சுதந்திரத்திற்கும் வளமான வாழ்க்கைக்கும் ஒற்றுமையே உத்திரவாதமாக அமையும் என்பதே அவரது கருத்து. அதுவே பாரதி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் கருத்து. ரஷ்ய புரட்சியை வாழ்த்தியும் பெல்ஜியத்திற்கு வாழ்த்து தெரிவித்து தன்னை உலக மானுடன் என்பதை உணர்த்துகிறான் பாரதி. இந்திய புராண கதைப்படி கலியுகம் சர்வநாசமும் அநீதியும் கொடுமையும் அழிந்த யுகமாக கூறியுள்ளதால் கலிவீழ்தான் கிருதயுகம் எழுகமாதோ என்று ரஷ்ய புரட்சியை காட்டி பூபாலம் பாடுகிறான். பாரதி சமூகத்தில் நிலவும் ஜாதி பிரிவினை, பெண் விடுதலை, கல்வி, அறிவு வளர்ச்சிக்கு எதிரான மதவெறி, மூட நம்பிக்கை எதிர்ப்புக்கான போராட்டம் ஆகியவற்றில் அக்கறை செலுத்தினார். அவரது முரசுப்பாட்டு சமூக கொள்கை பற்றிய அறிக்கையே எனலாம். கோயில் விழாக்களின் போது பயன்படுத்தப்படும் முரசின் சப்தம் வெகு தொலைவிற்கு எப்படி செல்கிறதோ அதே போன்று தமது குரல் எல்லோருக்கும் எட்ட வேண்டும் என்பதை உருவகமாக முரசுப்பாட்டு தலைப்பு குறிப்பிடுகிறது. பாரதி இறுதி வரையிலும் மக்கள் கவிஞராகவே வாழ்ந்தார். அவரது சமூகம், அரசியல் உணர்வு பல பரிமாணங்களை கடந்து வந்தது. பாண்டிச்சேரியில் அரவிந்தரை சந்தித்த பின்பு அவரது கருத்துக்கள் பெரிதும் மாற்றமடைந்தன. காந்திய சகாப்தம் தொடங்கவிருந்த தருணத்தில் பாரதியின் கூர்ந்த அரசியல் மதிநுட்பம், அகிம்சை முறையிலான போராட்டம் அவரது தொலைநோக்கை புலப்படுத்தியது. ஏனெனில் ஆயுத பலமோ பொருளாதார பலமோ இல்லாத மக்கள் தமது ஆன்மீக உறுதிப்பாட்டையும் நெஞ்சுரத்தையும் கொண்டுதான் எதிரியை எதிர்த்து போராட முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். எனவே மக்களை ஒன்று திரட்டுவதே பிரதான பணி என உணர்ந்தார். இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டின் வளமிக்க கடந்த கால கலாச்சாரமும்
வளம் மிக்கதாகவும் ஒளிமிக்கதாகவும் விளங்கக்கூடிய வருங்கால கலாச்சாரமும் சந்திக்கும் காலகட்டத்தில் பாரதி தனது எழுச்சியான கவிதை கட்டுரைகளின் மூலம் பாடுபட்டான் என ரஷ்ய பேரறிஞர் DR.Puchkeena கூறுகிறார். பாரதிக்கு முன்னால் தமிழ் கவிதை என்னும் குயில் மன்னர்களது அரண்மனையில் தங்கக்கூட்டில் சிறைப்பட்டிருந்தது. அந்த குயில் மன்னர்களின் புகழை பாடிக்கொண்டிருந்தது. யதார்த்த வாழ்க்கையிலிருந்து விலகி சமய கோட்பாடுகளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தது. பாரதி அந்த தமிழ் குயிலின் வாழ்வின் நாடி துடிப்பின் ஜீவத்தை உருவேற்றி அதற்கு உத்வேகம் ஊட்டினார். இறுதியில் பாரதியே தமிழ் குயிலாக மாறி அமரத்துவம் அடைந்தார். 5 வயதில் அன்னையை இழந்த பாரதி 16வது வயதில் தந்தையையும் இழந்து பின்னர் மனைவியுடன் காசியில் வசித்ததும் வட இந்திய கலைகளை தெரிந்து கொண்டதும் பைரன், கீட்ஸ், ஷெல்லி போன்ற ஆங்கில கவிஞர்களின் கவிதையை கற்று அறிந்ததும் பாரதிக்கு உலக கண்ணோட்டத்தை உருவாக்க உதவின. இவையே தமிழ் இலக்கிய உலகில் ஓர் புரட்சியை உண்டாக்க உதவின. வங்க கவிதையில் ரவீந்திரநாத் தாகூர் போல பாரதியும் தமிழ் கவிதையை ஜனரஞ்சகமாக எழுதினார். பல நூற்றாண்டுகளுக்கு முன் தமிழ்நாடு கண்ட மாபெரும் மனிதாபிமானிகளான வள்ளுவர், கம்பர், ஔவையார், தாயுமானவர் போன்ற கவிஞர்களின் மதிப்பிற்குரிய அனுபவத்தை இழந்துவிடாமலே புதுமையும் புத்துணர்வும் மிக்க தேசபக்தி கவிதை புயலாக வீச வேண்டும் என கருதினார். பாரதியின் வாழ்க்கையில் மிகவும் மதித்த செல்வம் மனிதன்தான். அவனது களிப்பும் கண்ணீரும் தான் பாரதியின் கவிதையின் சாரம். எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் புரிந்து கொள்ளும் சந்தம், பொதுஜனங்கள் விரும்பும் மெட்டு, இவற்றினிடையே காவியம் ஒன்று தற்காலத்தில் செய்து தருவேன், அது தமிழ் மொழிக்கு ஓர் புதிய உயிர் தரும் என பாஞ்சாலி சபதம் முன்னுரையில் கூறுகிறார் பாரதி. கலைத்துறையில் துணிவோடு இருப்பது மிகவும் முக்கியம். இல்லாவிட்டால் அற்பமானவற்றை தவிர வேறு அபூர்வமானவை எதையும் நீங்கள் படைத்துவிட முடியாது என்று லியோ டால்ஸ்டாய் கூறியதை பாரதி மிகவும் போற்றி அதை பின்பற்றி நடந்து வந்தார். சுப்பிரமணிய பாரதியின் முதல் கவிதை தொகுதி ரஷ்ய மொழியில் பாரதி கவிதைகள் என்ற தலைப்பில் 1963இல் லெனின்கிராட் நகரில் வெளியிடப்பட்டது. இதில் 43 தலைப்புகளில் மொழிபெயர்ப்புகள் இடம்பெற்றது. அவரது திருவுருவப் படத்துடன் சுதந்திரப்பள்ளு, ஆங்கில கல்வி போன்ற பாடல்களும், கண்ணன் பாட்டு, முரசு பாட்டு, புதிய ருஷ்யா, குயில் பாட்டு மற்றும் சக்தி, காற்று ஆகிய வசன கவிதையும் இடம்பெற்றிருந்தன. நாங்களும் எட்டயபுரத்தைப் போல ஆண்டுதோறும் மகாகவி பாரதி வாரத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். எங்கள் நாடு, தொழிலாளர், பாரத சமுதாயம், செந்தமிழ்நாடு ஆகியவை ரஷ்யர்களின் பிரபலமான பாடல்களாகும். திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்ற அவரது கனவு வரியை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று தென்கிழக்கு ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க மொழியில் வல்லுனர் விளாட்மிர் magrango தமது கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழ் மொழியை பொறுத்தவரையில் அதன் உயிராற்றல் அற்புதமானது. தமிழ் மொழி தற்போதைய உலகில் உயிர் வாழ்ந்து வரும் மிக தொன்மையான மொழிகளில் ஒன்றாகும். அது குறிப்பிட்ட கட்டத்திலும் தற்கால தன்மையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நூற்றாண்டு காலமாக படிப்படியாக வளர்ந்து வந்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியம், அதன் சாராம்சம், கருப்பொருள் லட்சியங்கள், இலக்கிய வடிவங்கள், இலக்கிய வகைகள் முதலியவற்றை பெரிதும் நவீனமயமாக்கிய சீர்திருத்தவாதி என்றே பாரதி அறியப்படுகிறார். அதை தொடங்கி வைத்திலும் ஓர் திட்டவட்டமான பாத்திரத்தை வகிக்கிறார் பாரதி.
என்கிறார் டாக்டர் ஆந்திரனேவ்.